எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆடி மாதம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக நிற்கிறாரு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ பார்த்தா 10வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். 10வது ராசியில்னா சிம்ம ராசியில் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ சிம்ம ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆடி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பார். அப்போ செவ்வாய் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அப்படின்னா நல்லவனும் கெட்டவனும் தன்னுடைய ராசிக்கு அவன் நல்லது தானே பண்ணுவான். அப்படி பார்த்தா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் ராசிக்கு நல்லது தான் பண்ணுவார். தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்ததுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ தொழில் தொடங்கிறதுக்கோ, தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரத்துக்கோ, தொழில் ரீதியாக இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கோ, அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போயிடுவார், லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் போனாலுமே அப்போ உங்களுக்கு 4 காசு லாபத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். சுபகாரியம்னா என்ன? அதாவது வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீட்டில் சுபகாரியங்கள், எதிர்பார்க்குற காரியங்கள், இப்போ ஒரு உதாரணம், நான் திருமணம் பார்த்துட்ருக்குறேங்க, வரன் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா திருமணம் சுபகாரியந்தான். மண்மனை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சுபகாரியந்தான். அதே மாதிரி வீடு கட்டுறது சுபகாரியந்தான். தொழில் தொடங்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது எல்லாமே சுபகாரியந்தான். அப்படி பார்த்தா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கலாம். 13ஆம் தேதி வரைக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும். 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதாவது 8ஆம் இடம் அப்படின்னா அஷ்டம குருவை உட்காந்துருக்கிறாரு. அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். பொதுவாக 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் போய் உட்காந்தாருன்னா அது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அஷ்டமஸ்தானம் அப்படின்னா என்ன பண்ணிடுவாருன்னா அழிவுக்கு உண்டான இடம் தான் 8ஆம் இடம். பொதுவாக பார்த்தோன்னா இப்போ சனி போய் 8ஆம் இடத்துல உட்காந்து என்ன சொல்கிறோம்? அஷ்டமத்து சனி சரியில்லை அப்படிங்கிறோம். குரு போய் உட்காந்தா நம்ம என்ன சொல்கிறோம்? அஷ்டம குரு நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தா ராகுவோ கேதுவோ உட்காந்தா அஷ்டம ராகுன்னு சொல்கிறோம். பொதுவாக 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா அஷ்டம ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் போய் இன்றைக்கி யார் உட்காந்துருக்குறாங்க? குரு பகவான் உட்காந்துருக்கிறார். அப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா முடிஞ்ச வரைக்கும், அதாவது புத்திர பாக்கியம். ஏன்னா குரு மேக்சிமம் யாருக்கு அதிபதியாக நிற்கிறாருன்னா திருமணத்துக்கு, புத்திர பாக்கியத்துக்கு அவர் நல்ல வலு சேர்க்குறார் இல்லைங்களா? அப்படியாப்பட்ட குரு போய் இன்றைக்கி 8ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவான்? திருமணம் இந்த மாதம் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் வரன்னு பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். ஒன்று. அதே சமயத்தில் புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? இதுக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்களா? தயவுசெய்து இந்த மாதம் செலவு பண்ண வேண்டாம். அதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் குரு உட்காந்தா புத்திர பாக்கியம் தடைப்படுத்துவான். அதே மாதிரி திருமணம் தடைப்படுத்துவான். சரிங்களா? ஏன்னா அதே சமயத்தில் தொழில் தொடங்குறதுக்கு கூட இப்போ வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருந்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டா அந்த தொழில் ஆரம்பித்தாலும் பின்னாடி நம்ம என்ன மனசில் தோணும்? அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம பொறுமையாக செஞ்சுருக்கலாமோ, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் லேட்டாக ஆரம்பிங்க, தப்பு இல்லை. ஏன் இப்போ வேண்டாம். ஒன்று. அதே சமயத்தில் பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அப்படி பார்த்தா உங்களுக்கு பஞ்சம சனியாக நிற்கிறார். சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் கொடுத்துட்டு இருந்தார், இது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பஞ்சம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாதம் பார்த்திங்க அப்படின்னா 13ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சிட்டார். பொதுவாக வந்து சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். சரிங்களா? இயல்புக்கு மாறாக என்ன வேலை செய்வார்? இப்போ ஒரு தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த தொழிலில் சின்ன சின்ன சலுப்பு சங்கடங்கள் வரும். லேபர்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு வேலை பிரமாதமாக செய்துட்டு இருந்தாங்க, அவங்களால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு இப்போ வேலையில் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி வேலை செய்கிறவங்களால பிரச்சனை, ஒரு ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார மனசங்கடம், மனப்போராட்டம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு என்ன அப்படின்னா 100%, அதாவது உங்களுடைய நேரம் வந்து பார்த்தா அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். சனி பகவான் ஃபேவராக இருந்தார், இப்போ அவரும் வக்ரம் ஆகிட்டார். அப்படி வக்ரம் ஆனதுனால பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா, அதாவது தொழிலில் மாற்றம் வரும் அப்படின்னு தயவுசெய்து இப்போ எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். சுய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மண்மனை விஷயத்தில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், கட்டலாம், புதுப்பிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதை போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த காதல், கல்யாணம், திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு பொண்ணு நான் விரும்பிகிட்ருக்குறேங்க, இல்லை என் மாப்பிள்ளை நான் ஒருத்தர் அதாவது வந்து விரும்பிகிட்ருக்குறோம், இது மாதிரி காதல் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக மன சங்கடத்தில் போய் முடிஞ்சு போயிடும். சுருக்கம் சொல்லணும்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரின்ற மாதிரி. சரிங்களா? ஏன்னா விருச்சக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவதுன்றது பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் போய் உங்களுக்கு உட்கார்ந்த காலகட்டத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குழப்பத்திலே தான் போயிட்டுருக்குது. ஒரு பிரச்சனைன்றது மீண்டும் நம்ம வந்துட்டோம் நம்ம நினைக்கும் போது உடனே அடுத்தது ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடந்தது. மார்ச் 29 தான் அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது. அந்த அர்த்தாஷ்டம சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கவலைகள் அனுபவிச்சிருப்பீங்க, கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதில் இருந்து மீண்டும் இப்போ தான் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்கன்னு சொல்கிற இடத்துல வந்து உக்காந்துங்க. இப்போ குரு இந்த சனி பகவான் மீண்டும் வக்கரம் அடைஞ்சிட்டார். அப்போ வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ தொழிலில் கவனமாக இருக்கணும், குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும், ரெண்டாவது விவசாயத்தில் கவனமாக இருக்கணும். நான் வந்து கப்பல் படையில் வேலை செய்கிறேன், காவல்துறையாக இருக்கிறேங்க, கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன், நான் குருவாக இருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மன உளைச்சல், அதாவது செஞ்சுட்டு நல்ல பேர் இல்லாமல் நீ என்ன செஞ்சுட்ட நான் என்ன வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்னென்னா பொறுமை, நடக்கிறது நடந்துட்டு போகுது, பொறுமையாக செயல்படலாம் அப்படின்னு நீங்கள் பொறுமையே இருந்துட்டாவே அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். ஜெயிச்சதான் வெற்றின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம தோக்கலைன்னா கூட அதுவும் வெற்றி தான் இல்லைங்களா? அப்படி பார்த்தா விருச்சக ராசிக்காரங்களுக்கு மனசில் 1000 கேள்விகள் இருக்குது. 1-2 கேள்விகள் இல்லை, நிறைய கேள்விகள் இருக்குது. இன்னும் விட தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க. ஏன் வேலையில் பிரச்சனை இருக்குது, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, ஏன் உடல் உபாதைகள் இருக்குது, ஏன் கடன் பட்டம், ஏன் கட்ட முடியல, ஏன் மேலே வர முடியல, ஏன் நம்ம மொத்தத்தில் இப்படி இருக்கோம், ஏன் 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 இந்த கேள்வியை தான் மனசில் தொந்தரவு. மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு 100% இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா இது ஆடி மாதம். ஆடி மாதம்னு சொன்னாவே நம்ம என்ன அம்மன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த ஆடி மாதம் பார்த்தா இன்றைக்கி அம்மனுக்கு பண்டிகை, திருவிழா, நோம்பி இன்றைக்கி இதெல்லாம் போடுவோம். ரெண்டாவது குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு இந்த ஆடி மாதம்தான். பாரம்பரியம் மறந்துட்டோம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரம்பரியம் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேடல் அதிகமாகி போய் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் பயணம் இது மாதிரி போயிட்டோம். அதனால் பார்த்தா சொந்தம் தெரியாமல், குலதெய்வம் தெரியாமல், பங்காளி தெரியாமல் இன்றைக்கி வந்து பார்த்துட்டோன்னா எல்லாம் மறந்து போய் இன்றைக்கெல்லாம் பார்த்தா உட்காந்துருக்குறோம். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்குது. அந்த தேடலுக்கு இன்னுமே விடிவு தெரியாமல் உட்காந்துருக்குறோம். எப்போ கிடைக்கும், எப்போ மாறும், எப்போ இருக்கும், நாம் பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தில் அக்கறையாக இருக்கிறவங்க நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை கும்பிட்றதை மறந்துட்டோம். முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் தான். சரிங்களா? அதே மாதிரி இல்லை, இன்றைக்கி பண்டிகை, திருவிழா, விசேஷம் கலந்துட்டு சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. சாமி இந்தவுடைய டைமில் நான் உங்களுக்கு வேண்டுதல் வைக்கிறேன், அடுத்த வருஷக்குள்ளார எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு இது செய்கிறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. நிச்சயம் அடுத்த வருஷக்குள்ளார உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்க்கும்போது இன்றைக்கி விசாக நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பொதுவாகவே பார்த்தா மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறீங்களே தவிர மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் வாழ்கிறதுக்கு மற்றவங்க முன்னுதாரணமாக இல்லை.
நீங்களே கையூனி கரணம் போட்டு மேலே வரக்கூடிய நிலைமை தான் உங்கள் நிலைமை. சரிங்களா? எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா சனி வக்கரமாகிற காலம் கொஞ்சம் நீங்கள் சூதானமாக இருக்க வேண்டிய நேரம் தான், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். சரிங்களா? ஒருத்தருக்கு ஜாமீன் எழுத்து போடுறதோ 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட உபத்திரி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா மனசுக்குள்ளார பார்த்தா ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இடங்கன்னா மாற்றி பார்க்கலாமா, வீடுகளை மாற்றி பார்க்கலாமா, தொழில்களை மாற்றி பார்க்கலாமா, சொந்தமாக ஒரு தொழில் தான் ஆரம்பித்து பார்க்கலாமா, இந்த மாதிரி கேள்வி இருக்குது. நான் முன்னே சொல்லிட்டேன், கேள்விகள் நிறையா இருக்குது. விடதறியாமல் உட்காந்துருக்குறீங்க. சரிங்களா? இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் 9ஆம் இடத்துல ஏற்பட்டதுனால உங்களுக்கு அது 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம். பொதுவாக பார்த்தா பாக்கியஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கொடுக்குற இடம். அந்த இடத்துல போய் பார்த்தா புதனும் சூரியனும் கடகராசியில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுத்தியிருக்கிறதுனால அந்த இடத்துலையும் போய் பாருங்கள் சனி அதாவது புதன் பகவான் வக்கரமாயிட்டார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற விஷயம் இந்த புதன் ஆதித்ய யோகம் மட்டும்தான். அதுவும் அந்த இடத்துல புதன் வக்கரமாகலை அப்படின்னா முழுமையான ஒரு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு விவசாய நஷ்டம், அதே மாதிரி பார்த்தா தொழில் ரீதியாக நம்பி இருக்கிறவங்களுக்கு முழுமையாக சுயத்தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதாவது இன்றைக்கி எப்படி சொல்கிறதுன்னா வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமான்ற அளவுக்கு தான் இருக்கிறீங்க. சரிங்களா? அதனால் எது எப்படியோ உங்களுடைய நேர காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக அந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுக்க நல்லது நம்ம சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு குருவும் அஷ்டம குரு அதாவது வக்கரம் அடையும் போது தான் பலன் கொடுப்பார் குரு. ஏன்னா குரு இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் வக்கரம் ஆகிறார். அப்போ அந்த வக்கரம் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் பலன் கொடுப்பார். அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவானும் இப்போ வக்கரம் ஆயிட்டார். அதனால் அவரும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை. புரியுதுங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சனி போய் 5ஆம் இடத்துல உட்காந்து பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்து, ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் அதிபதி யார், அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். பொது பலன் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், ராசி அடிப்படையாக பலன்கள் சொல்கிறோம். ஆனால் அதே ஜாதகம் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக நம்ம பலனை சொல்கிறோம். அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு யார், அந்த அதிபதி நல்லா இருக்கிறாரா, முதல்ல அது நீங்கள் பாருங்கள். நமக்கு திசா புத்தி நல்லா இருக்குதா, விருச்சிக ராசிக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்லி எல்லாத்துக்கும் முடியாதுங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்கு நம்ம கொஞ்சம் தாமதம் நம்ம சொல்லாமல் தவிர இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வரதில்லை. அவங்க சுய ஜாதகமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்கரம் இந்த அஷ்டம குரு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.